பெண்களோட உரிமைக்காக, சமூக நீதிக்காக, சமத்துவத்துக்காக தன் வாழ்நாள் முழுக்க மூத்திர பையை சுமந்துக்கிட்டு போராடிய தலைவர் தான் தந்தை பெரியார். அப்படிப்பட்டவரை தன்னோட அரசியல் லாபத்துக்காக தான் வளர்ந்து வர்ற வரைக்கும் திராவிட மேடைகள்ல பொறுக்கி தின்னுட்டு ஈழப்பேரை வச்சு சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு அந்த பிசினஸ்ல அவனுக்கு வருமானம் வரல அப்படின்ற காரணத்துக்காக பெரியார்னு ஒரு பேரை தொட்டாதான் நம்ம இங்க அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பெரியாரை இழிவுபடுத்தி பேசுறத திராவிடர் விடுதலை கழகம் வன்மையா கண்டிக்குது. இனியும் சீமான் தொடர்ந்து பெரியாரை குறித்து அவதூறு பரப்பினால் அதற்கு ஏற்ற பதிலடியை கட்டாயமாக திராவிடர் விடுதலை கழகம் அவனுக்கு தரும். அது மட்டும் இல்ல, நேற்று சாட்டை துறைமுருகன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஆம்பளை அந்த வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்பளைத்தனன்றது என்னது? மீசை வச்சுட்டு கல்ல குடிச்சிட்டு வந்து பேசினா ஆம்பளைத்தனம் பயிருமா? ஆம்பளை பொம்பளைலாம் இல்ல, அது சமத்துவம்னு போராடின தலைவர் தான் பெரியாரு. நாங்க பதில் சொல்றேன், நீ வாட நேர்ல, நீ வா நேர்ல, நான் உனக்கு பதில் சொல்றேன். இன்னைக்கு வந்து இங்க நின்று பேசல, ஏதோ ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு சீமான் போய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு பெரியாரா பிரபாகரன் பாத்துறான்னு. பெரியாரும் எங்க தலைவர் தான், பிரபாகரனும் எங்க தலைவர் தான். எதை எப்ப தூக்கணும் ஆயுதமாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு தக்க பதிலடியே நாங்க கொடுப்போம். உன் நாக்க நீ அடக்கல அப்படின்னா அது எப்படி அடக்கணுமோ அப்படி கருப்பு சட்டை படம் வந்து அடக்கி காட்டும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். தந்தை பெரியார், தந்தை பெரியார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.